ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் 7 o'clock வாசை பெருக்கி கோலம் போட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒர்க்கே வாஷ் பண்ண வெசில்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறேன். இது வந்து ஜீரக தண்ணி. இது எனக்கு கோல்டு இருக்கிறதுனால நான் இப்போ குடிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் டீ காஃபிக்கு பதிலாக இது குடிக்கிறது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கிருத்திக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல், அதனால் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் வந்து பூரி மசால். காலையில் ஈஸியான டிஃபன் தான். எங்கள் எல்லாத்துக்குமே இந்த பூரி மசால்னால் ரொம்ப பிடிக்கும். கிருத்திக்கு வந்து பூரி அலௌட் இல்லை, ஸ்கூலில் ஆயில் ஐட்டம் அலௌட் இல்லாதனால சப்பாத்தி வந்து அவனுக்கு மதியானம் லஞ்சுக்கு கொடுத்துட்டேன். ரோல் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து பச்சை பட்டாணி தாளித்து கொடுத்துட்டேன். கிருத்திக் கிளம்புனதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஊட்டிட்டு அவள் கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்புறம் 12 o'clock மேலே பாப்பாவை தூங்க வச்சுட்டு 12:30க்கு தான் நான் கிச்சனுக்கு லஞ்சு செய்கிறதுக்கு வந்திருக்கேன். சிக்கன் பிரியாணி, அப்புறம் முஸ்லீம் ஸ்டைல் கத்திரிக்காய் பச்சடி. இன்றைக்கி நான் 2-in-1 பிரியாணி செய்ய போகிறேன். அது என்னன்னு நான் செய்யும்போது சொல்கிறேன். பாப்பா முழிச்சிருக்கும் போதே அவளை கொஞ்சம் என்கேஜ் பண்ணிவிட்டு இந்த புதினா உரிக்கிறது, கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு உரிக்கிறது இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பாப்பா தூங்கினதும் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 an hourக்கு வந்து எந்த சவுண்டு கேட்டாலும் எந்திரிக்க மாட்டா, டீப் ஸ்லீப்பில் இருப்பாள். அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் அரைக்கிறதெல்லாம் நான் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். அரைக்கிறதுக்கு ஒரு கட்டி பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கிருத்திக்காக காரம் கம்மியாக செய்கிறேன். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 2 மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கொத்தமல்லி, அப்புறம் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் ஒரு கை நிறைய புதினா இலை. அப்புறம் பிரியாணி செய்கிறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்திருந்தேன். 1.25 டம்ளர் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் இன்றைக்கி ஊற வச்சுக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சா போதும். இது 350 கிராம் அளவு இருக்கும். அரிசியும் சிக்கனும் ஒரே அளவில், இல்லைன்னா சிக்கன் அதை விட அதிகமாக போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி வந்து நான் பிடிச்சி இதை ஊற வச்சுக்கிறேன். நான் பிரியாணி செய்கிறதுக்கு இந்த தண்ணி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு மசாலா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி நான் எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டேன். நான் வந்து பிரியாணிக்கு தேங்காய் பால் ரெடி பண்ண போகிறேன். எனக்கு 1 டம்ளர் தேங்காய் பால் இருந்தால் போதும். ஏன்னா வந்து பாஸ்மதி ரைஸில் ஊற வச்ச தண்ணி 1 டம்ளர், அப்புறம் சிக்கன் வேக வச்ச அந்த தண்ணி 1 டம்ளர் வரும். மொத்தம் வந்து 3 டம்ளர் அந்த மாதிரி தான் சேர்த்துக்கிற மாதிரி வரும். அதனால் தேங்காய் பால் வந்து எனக்கு 1 டம்ளர் இருந்தால் போதும். அதனால் 1/4 மூடி தேங்காய் மட்டும் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதை அரைச்சி அதிலிருந்து தேங்காய் பால் நான் எடுத்துக்க போகிறேன். தேங்காய் பால் சேர்த்துக்கும் போது இன்னும் சுவை வந்து அதிகமாக இருக்கும். கரெக்டாக எனக்கு 1 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. அப்புறம் நான் 2-in-1 பிரியாணி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா சிக்கன் பிரியாணி கூடவே நான் எக்கும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம ஹோட்டலில் வாங்கினோன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணியில் வாங்கினோன்னா அதில் எக்கும், ஒரு ஃபுல் எக்கு, பாயில்டு எக்கும் சேர்த்து வரும் இல்லையா, அந்த மாதிரி எக்கும் சேர்த்து சாப்பிட்லான்னு நான் நினச்சேன். அதனால் இப்போ எக்கு வந்து வேக வச்சு நான் உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நான் இப்போ எக்கு சேர்த்துக்க போகிறனால அதுக்கு ஆனியனும், ஃப்ரைடு ஆனியனும் சேர்த்துக்கிட்டோன்னா ஸ்வீட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் அந்த எக்கு கூட சாப்பிடும்போது. அதனால் இந்த 2 ஆனியன் வந்து இதுக்காகவே தனியாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக நான் எடுத்து வச்சிடுறேன். இந்த எக்கை வந்து 4 பக்கமும் கொஞ்சமாக லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் மசாலாலாம் எக்கில் இறங்கும். அதே பாண்டிலில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக தூளுப்பு, இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எக்கையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த எக்கை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டு கத்திரிக்காய் கிரேவி சொன்னேன் இல்லையா, அதுக்கும் ஃபஸ்ட்டு அரைக்கிறது, ஊற வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன். அதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து நான் ஊற வச்சிடறேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கிரேவிக்கு அரைக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா வேர்க்கடலை வந்து 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு பாண்டிலில். ஃப்ரை பண்ணிவிட்டு சும்மா ஒரு 2 ட்ராப் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க கருகாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நான் கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு, இதுவும் சேர்த்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம்.
நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனது தெரியும் போது கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேவைப்படும், அதனால் அதுவும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ 2 டிஷ்ஷுக்குமே அரைக்கிறது, ஊற வைக்கிறது, கட் பண்ணுறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ எல்லாமே தாளித்து விட்டால் வேலை முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் 2 பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி பூ, அப்புறம் மொக்கு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆனியன் நான் கட் பண்ணி வச்சதை நான் இதில் சேர்த்துட்றேன். ஆனியன் நல்லா வணங்கினதும் அரிஞ்சு வச்ச தக்காளியை நான் இதில் சேர்த்துறேன். 4 தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று சேர்த்தி போட்டால் தான் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் 2 தக்காளி அந்த மாதிரி சேர்த்துக்கிறீங்கன்னா ஒன்றா தயிரோ இல்லை எலுமிச்சம்பழமோ லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டு வரும், நல்லாயிருக்கும். அரைச்சி வச்ச மசாலாவும் நான் இதில் சேர்த்துட்டு நான் மூடி வச்சுக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மூடி வச்சுக்கலாம்னு சொல்லி மூடி வச்சுட்டு இப்போ கத்திரிக்காய் கிரேவிக்கு ரெடி பண்ணலாம். கத்திரிக்காயில் அரிஞ்சிடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு ஆனியன், ஒரு தக்காளி இதுக்கு நான் கட் பண்ணிக்க போகிறேன். இது கத்திரிக்காய் வந்து முழு கத்திரிக்காய் நம்ம குழம்பு வைப்போம் அந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணாமல் இது வரைக்கும் மட்டும் இந்த மாதிரி சைடாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் 6 கத்திரிக்காய் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நான் கட் பண்ணுறதுக்குள்ளே வெங்காய தக்காளி நல்லா வணங்கிருச்சு, நல்லா வாசமாக இருக்குது. பாப்பாவும் அவ்வளோதான் எந்திரிச்சிட்டா. அவளை வேறு எதுலேயாவது என்கேஜ் பண்ணிவிட்டு நான் மீதி வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் வந்து ஃபஸ்ட்டே 2 விசில் விட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது பிராய்லர் சிக்கன் 1/2 கிலோ வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாம் இதில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசியும் வந்து தண்ணி வடிகட்டிட்டு நான் இந்த அரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். அரிசி வந்து உடையாமல் அலங்காப்பில் நம்ம கிளறி விட்டுக்கலாம் மசால் படுற மாதிரி. நான் ரொம்ப கிளறல, ஒரு 2 கிளறு கிளறிட்டு அடுத்தது நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த பாஸ்மதி அரிசியில் இருக்கிற தண்ணியே 1 டம்ளர் வந்துச்சு. சிக்கன் வேக வச்ச தண்ணியும் 1 டம்ளர் வந்துச்சு. அது இல்லாமல் தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் வந்து 1.25 டம்ளர் வந்துச்சு. 1.25 டம்ளருக்கு 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். நான் கொஞ்சம் கம்மியாக 3.25 டம்ளர் வந்து தண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். நான் சிக்கன் வேக வச்சும்போது உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் வேறு எதுலேயுமே உப்பு சேர்த்துல. இப்போ தான் நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் கலர் பவுட்ரு இதில் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். கலர் பவுட்ரு சேர்த்தாமல் எப்போவுமே நான் நேச்சுரலாக தான் செய்வேன். அதனாலேயே இன்றைக்கி காலையில் பிரியாணின்னு சொன்னதுமே எனக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்காக கொஞ்சமாக நான் கலர் பவுட்ரு இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் காரம் பத்தலினா கூட மிளகாய் தூள் கூட கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச எக்கையும் இதில் மேலே அப்படியே வச்சிடலாம். இதுக்கு மேலே வெங்காயம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் நம்ம தூவிக்கலாம். அதே மாதிரி புதினா இலை, கொத்தமல்லி இலை இதெல்லாம் நம்ம தூவிக்கலாம். இப்போ இதை வந்து மூடி வச்சு ஒரு விசில் வந்ததும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்து நான் உப்பு டேஸ்ட் பார்த்து அந்த பாஸ்மதி அரிசி பாதி வெந்துருச்சு. அதனால் விசில் வர மாதிரி இருக்கும்போதே இதை ஆஃப் பண்ணுறது பெஸ்ட்டு. அடுத்தது கத்திரிக்காய் கிரேவிக்கு கத்திரிக்காய் வந்து நான் ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் மாறினதும் கத்திரிக்காய் ஒரு பிளேட்டில் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதே ஆயிலில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, இதில் ஜீரகம், மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய தக்காளி இதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஆனியன் சேர்த்தும் போதே நான் ஒரு பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது வணங்குற வரைக்கும் நான் மூடி வச்சுக்கிறேன் ஒரு 5 நிமிஷம். அப்புறம் நெல்லிக்காய் சைஸில் ஃபஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா, அந்த புளி கரைசலை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காவையும் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கத்திரிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ். இது வேகிறதுக்குள்ளே கொஞ்சம் சாமானம் தான் இருந்துச்சு, அதையும் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியும் இதில் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலந்துட்டு கொத்தமல்லி இலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்து இறக்கிடலாம். அதே மாதிரி கிரேவி வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்குறதோ கம்மி பண்ணுறதோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ஒர்க்கும் நான் முடிச்சிட்டேன். கையோட அடுப்பு திட்டையும் தொடச்சி விட்டுட்டேன். பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி இருக்குது மேலே பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து அரிசி உடையாமல் உதிரி உதிரியாக தான் இருக்குது. பிரியாணி வந்து சூடாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி மண்டேங்கிறனால ஹாஃப் டே தான். அவர் வீட்டுக்கு வந்து தான் லஞ்சு சாப்பிடுவாங்க. அதனால் நான் சூடாக இருக்கட்டும்னு ஹாட் பாக்ஸில் நான் மாற்றி வச்சுக்கிறேன்.
நிஜமாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஓகே, அவர் வீட்டுக்கு வந்து லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு விருந்தே சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதோ ஒன்று ட்ரிங்க் குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே லெமன் ஜூஸ் ரெடி பண்ணுறாரு. இருக்கிற சாமானத்தில் விலை கழுவிட்டு அடுத்த நாளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஊற வச்சாச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி வேலைகள் இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.